இங்கே பார்த்தீங்கல்ல இந்த குட்டி பாட்டில் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஃபில்ட்ரு. எதில் வர்றதுன்னா லாரியில் டெஃப் ஆயிலுக்கு வர ஃபில்ட்ரு. இந்த ஃபில்ட்ரு வந்துட்டு இப்போ கருப்பு கலரில் தெரியுதா, இது வந்து சோக் ஆகிடுச்சு. இந்த சோக் ஆனனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டிப்பர் லாரியோ ஹார்லேஜ் லாரியோ வந்துட்டு வண்டி வந்து 20க்கு மேலே போக முடியல. அதை வந்து என்னன்னு செக் பண்ணும்போது தான் தெரியுது 2 ஃபில்ட்ரு வந்து போயிடுச்சு, அதை மாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ சப்போஸ் இதை மாற்றாமல் ஓட்டினாங்க அப்படின்னா வண்டி 20 போகிறதையும் தாண்டி உங்களுக்கு டெஃப் ஆயில் வந்து சக் பண்ணி பம்பு வழியாக நாசில் போய் உங்களுக்கு ரீஜென்ரேஷனுக்கு போகாது. அப்படி இருக்கிறனால உங்களுக்கு ரீஜென்ரேஷனே ஆகாமல் நாசில் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு மெக்கானிக்கிட்ட போய் நீங்கள் எடுத்து கொடுக்கும்போது அவங்க இதை கம்ப்ளீட்டாக மாற்றுவாங்க. ஸோ மாற்றும் போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3500 இருந்து 4000 முடிஞ்சிடும். இல்லை நான் இதை வச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கேன், இல்லை நான் ஏதோ குட்டி கலாட்டம் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா உங்களோட இஜிஆர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த இஜிஆர் செட்டை மாற்றினீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 4 லட்ச ரூபா சாலிடாக வரும் அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதனால உங்கள் வண்டியில் ஏதாச்சும் சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே பார்த்து ரெக்டிஃபை பண்ணுங்க, இல்லாட்டினா பெரிய பெரிய செலவுக்கு கொண்டு போய் வழிவகுக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெகா மிஷின்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.